பாருங்க நல்லா வதங்கிச்சு. இப்போ காய் போட போகிறாங்க. காய் போடுங்க. உங்களுக்கு இதில் என்ன காய் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது காய் வேணுன்னா கூட நீங்கள் அந்த காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் அவரைக்காய் போடுவாங்க, சில பேர் முள்ளங்கி போட்டுக்கலாம். அந்தமாரி உங்கள் தேவைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறியை எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே செய்யக்கூடிய சாம்பார் தான். குயிக்காக இது பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து மஞ்சள் தூள் போட போகிறாங்க. மஞ்சள் தூள் போட்டாங்க. அதையும் நல்லா கூட வதக்கிக்கணும். அப்படியே இதை பார்த்துனே இருக்கும்போது யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அப்படியே கூட்டு சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அவங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு மறக்காமல் வரும். ஏதாவது நிறைவு குறைவுகள் எதனா இருந்ததுன்னா அவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க அதை தெரிவிப்பாங்க. இப்போது சாம்பார் பொடி கடையிலே விற்கும். சாம்பார் பொடின்னு பேக்கெட் விற்கும், 10 ரூபா பேக்கெட். அது வாங்கி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் அரைக்கிறது இல்லை, காலி ஆயிடுச்சு. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அது மசாலாலாம் கொஞ்சம் அந்த காயில் ஏறணும்ல. ரைட்டா பார்க்கும்போது அப்படியே நாக்கு ஊறுது. இதை உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் போடுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா அப்போ தான் அடுத்தடுத்து எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு தோணும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம அந்த வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த நம்ம தனியாக வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பு, அதில் பூண்டு, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு வேக வச்சுக்கணும். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் உப்புலாம் செக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் உப்புலாம் செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி மேலே அப்படியே தூவி விட்டுறணும். தூவி விட்டு மூடி போட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் சாம்பார் ரெடி. ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா கார்னிஷ்க்கு கொத்தமல்லி போடுறாங்க சுவைக்கு. ஃபைனலாக மூடி போட்டாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சிங்கன்னா அது பாட்டுன்னு கொதிச்சிடும். எங்கள் வீட்டு சமையல் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.